देवाची ये द्वारी उभा क्षणभरी, तेणे मुक्तिचारी साधियेल्या. हरिमुखे म्हणा, हरिमुखे म्हणा, पुण्याची गणना कोण करी. ராமகிருஷ்ண ஹரி. பகவானோட வாசல்ல நின்று ஒரு க்ஷண நேரம் நின்னுண்டு ஒரு ஹரிநாமா சொல்றதோட பலன் எவ்வளோன்னு கணக்கிட முடியாது. அதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா அது சொல்ல முடியுங்கிறதும் தெரியாது. இப்படின்னு முழுக்க முழுக்க நாம வைபவத்தை மாத்திரமே சொல்ற ஒரு விஷயம் மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் பண்ணின ஹரிப்பாட்டு. இந்த ஹரிப்பாட்டுங்கிறது நம்மளோட நித்திய கர்மாவோட எப்படி பக்தியை சேர்த்து கொண்டு போகலாம்ங்கிறதுக்காக நாமத்தை சொல்லி சொல்லி சேர்த்து கொண்டு போய் நம்மளை பகவான்கிட்ட சேர்க்கறதுக்காக எல்லாரும் சிம்பிளாக ரொம்ப எளிமையாக பாராயணம் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்கார். இது வாரக்கரி சம்பிரதாயத்தில் அவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவளோட சந்தியாவந்தனாதிகள் மாதிரி ஒரு அனுஷ்டானத்தில் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். வாரக்கரி சம்பிரதாயங்கிறது என்னன்னா, மகாராஷ்டிரத்தில் அங்கே அந்த தேசத்தில் ஃபாலோ பண்ணப்படுற ஒரு சம்பிரதாயம். அந்த வாரக்கரி அந்த யாத்திரை போகிறது ஆலந்தி தேகுலேருந்து ஆரம்பிக்கும். அது ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு பண்டரிபுரத்தில் போய் முடியும். ஜேஷ்ட மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியில் ஆரம்பிக்கும் அந்த யாத்திரை. தேகு ஆலந்தியிலிருந்து சுமார் 256 கிலோமீட்டர், 256 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு, தசமி அன்னைக்கு சாயங்காலம் பண்டரிபுரத்தில் போய் சேர்ற மாதிரி முழுக்க முழுக்க பாத யாத்திரை, பஜனையும் நாமகோஷமுமா அந்த யாத்திரை. யாரும் எந்த கம்ஃபர்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. கோடீஸ்வரனோ ஏழையோ அவன் கிடைக்கிறத சாப்பிடணும், இருக்கிற இடத்துல தூங்கணும், பாடிண்டே நடந்து போகணும். ஸோ யாராக இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் நடந்து தான் போக முடியும். கார் இருந்தாலும் டிராஃபிக் ஜாம் ஆகிற மாதிரி ஒரு யாத்திரை அது. தேவா ஹோயின பிகாரி பண்டரீச்ச வாராக்கரி. ஒரு தடவையாவது ஒருத்தன் வாரக்கரி யாத்திரை ஆயுசில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த யாத்திரை நம்ம கலந்துக்க முடியறதில்லை. எல்லாருக்கும் அந்த யாத்திரைக்கு போகிறதுக்கு ஆசை தான், கலந்துக்க முடியறதில்லை. யதாசக்தி கிட்ட இருக்கிற நம்ம பாண்டுரங்கன் கோவிலில் போய் அந்த அபங்கமேளாவில் கலந்துக்கலாம். ஜூலை 5, 6 சாட்டர்டே சண்டே, ஜூலை 5th and 6th ஸ்ரீ சீதாராம பக்த சபா அயோத்தியா நகர் ஹாலில் நடக்கிற மேளாவில் இந்த ஹரிப்பாட் சமர்ப்பணம் பண்ணுறோம். அங்கே அவசியம் வந்து கலந்துண்டு பாண்டுரங்கன் கிருபைக்கு பாத்திரமாகிறது. ராமகிருஷ்ண ஹரி.